இங்கிலீஷில் நீங்கள் பேசணுன்னா கண்டிப்பாக இந்த 3 டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸியாக இங்கிலீஷ் படிக்கலாம். இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா ரொம்பவே முக்கியமானது இந்த 3 தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், செகண்ட் verb, and third one object. subject, verb, object இது மூணுமே இருந்தாதான் நம்மளால பெட்டரான ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட், verb, object கண்டிப்பாக இருக்கணுமா? ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னா சப்ஜெக்ட், verb, object இருந்தால் மட்டும்தான் ஃப்ரேம் பண்ண முடியும்னு இல்லை. சப்ஜெக்ட் ப்ளஸ் verb வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வச்சும் ஃப்ரேம் பண்ணலாம், அண்ட் சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் இந்த 3 வச்சுமே நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாமா? சப்ஜெக்ட் அப்படின்னா செயலை செய்பவர். இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது யார் பண்ணாங்கன்னு கேட்போம்ல, அந்த ஆக்ஷனை பண்ணுற நம்பர் தான் சப்ஜெக்ட். ஆக்சுவலாக இது வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஈஸியாக நம்ம சப்ஜெக்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது பார்க்கலாம். ஐ, யூ, வி, தே, இ, ஷி, இட். ஐ அப்படின்னா நான், யூனா நீ, வீனா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இங்கிலீஷில் மொத்தம் 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த சப்ஜெக்ட் பர்சனாகவும் இருக்கலாம், ஒரு திங்காகவும் இருக்கலாம். ஓகே, இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சப்ஜெக்ட்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வேர்ப். வேர்ப் அப்படின்னா செயல். செயல்னா நடக்கிறது, ஓடுறது, பேசுறது, சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது, இது எல்லாமே ஒரு செயல் தான். நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆக்ஷனுமே ஒரு செயல் தான். வேர்ப்னா என்னன்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேர்ப்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேர்ப் பற்றின டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், வேர்ப்னா என்ன பார்த்துட்டோம். சப்ஜெக்ட்னா என்ன, செயலை செய்பவர். வேர்ப்னா செயல். சப்ஜெக்ட், வேர்ப் யூஸ் பண்ணி சிம்பிளாக எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட், வேர்ப் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் ஓடுகிறேன். இப்போ இங்கே சப்ஜெக்ட் எது, வேர்ப் எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஓடுகிறேன் அப்படிங்கிறது வேர்ப். இப்போ நான் இது இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ. ஓடுகிறேன் அப்படின்னா ரன். அவள் பாடுகிறாள். இப்போ இங்கே என்ன ஆக்ஷன் நடக்குது, பாடுகிறாள். இப்போ இதுதான் வேர்ப். ஸோ இப்போ பாடுறது யார் வந்து பாடுறா, அந்த செயலை செய்யறது யாரு, அவள். அப்போ இதுதான் சப்ஜெக்ட். அவள் அப்படின்னா ஷீ. பாடுறதுக்கு இங்கிலீஷில் சிங். அவன் சிரிக்கிறான். இப்போ இங்கே என்ன செயல் நடக்குது, சிரிக்கிறான். ஸோ அப்போ இதுதான் வேர்ப். ஓகே, சிரிக்கிறது இங்கே ஆக்ஷன் நடக்குது, யார் சிரிக்கிறா, அவன். இப்போ இதுதான் சப்ஜெக்ட். அவன் அப்படின்னா நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், ஹீ. சிரிக்கிறான்னா ஸ்மைல். நீ தூங்கு. இப்போ என்ன செயல் நடக்குது இங்கே, தூங்கு அப்படிங்கிறது ஒரு செயல் இல்லையா. தூங்குற செயலை யார் பண்ணுறா, நீ. அப்போ இதுதான் சப்ஜெக்ட். இப்போ நீ எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம், யூ. தூங்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஸ்லீப். அவர்கள் விளையாடுகிறார்கள். இதில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எதுன்னு கண்டுபிடிச்சி இந்த சென்டென்ஸை நீங்கள் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லணும். வேர்ப்னா செயல், அந்த செயலை செய்கிறவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம்.
ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம். அந்த சப்ஜெக்ட் ஏதோ ஒரு செயலை செய்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அந்த ஆக்ஷன் யாருக்கு போய் ரிசீவ் ஆகுதோ, யாரை போய் அடையுதோ அவங்கள தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட்மே பர்சனாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம். ஓகே, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும் போது எப்படி சேஞ்ச் ஆகுது நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஐ வந்து மீயா மாறும். ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போகும்போது மீயா மாறும். யூனா யூவாவே தான் இருக்கும். வி வந்து அஸ்ஸா மாறும். தே தெம்மா மாறும். ஹி ஹிம்மா மாறும். ஷி ஹர்ரா மாறும். இட் இட்டாவே தான் இருக்கும். ஐ அப்படின்னா நான் பார்த்தோமா, யூனா நீ, பீனா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இதுவே ஆப்ஜெக்டாக இருக்கும் போது மீனா என்னை, யூனா உன்னை, அஸ்னா எங்களை, தெம்னா அவர்களை, ஹிம்னா அவனை, ஹர்னா அவளை, இட்னா அதனை. ஓகே, சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும் போது எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் எனக்கு ஃபோன் பண்ணாள், அவள் எனக்கு கால் பண்ணா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளால ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அவள் எனக்கு ஃபோன் பண்ணா. இப்போ இங்கே என்ன ஆக்ஷன் நடக்குது, ஃபோன் பண்ணா. இதுதான் இங்கே வேர்ப், இதுதான் இங்கே வேர்ப். ஓகே, யார் ஃபோன் பண்ணா, அவள் எனக்கு ஃபோன் பண்ணா. அப்போ இங்கே இதுதான் சப்ஜெக்ட், அவள்ங்கிறது சப்ஜெக்ட். யாருக்கு ஃபோன் பண்ணா, இப்போ அவள் ஃபோன் பண்ணா. அந்த ஃபோனை யார் ரிசீவ் பண்ணுறா, யாருக்கு பண்ணா, எனக்கு பண்ணா. அப்போ நீங்கள் நான் தான் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் ரைட் பண்ணணும். சப்ஜெக்ட் இங்கே யார், அவள். அவள் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஷீ. நெக்ஸ்ட்டு வேர்ப். இங்கே என்ன செயல் நடந்திருக்கு, ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணா எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம், கால்ட். யாருக்கு ஃபோன் பண்ணா, எனக்கு ஃபோன் பண்ணா. அதுதான் இங்கே ஆப்ஜெக்ட். அப்போ எனக்கு இங்கே வந்திருக்குன்னா நம்ம ஆப்ஜெக்டாக ரைட் பண்ணும்போது என்ன எழுதணும், மீ. ஷீ கால்டு மீ. நெக்ஸ்ட் பாருங்க. நான் அவனை பார்த்தேன், நான் அவனை பார்த்தேன். இங்கே என்ன செயல் நடக்குது, பார்த்தேன். இதுதான் வந்து இங்கே செயல். அப்போ இது வேர்ப். யார் வந்து பார்த்தா, நான் தான் பார்த்தேன். அப்போ இங்கே நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். நான் பார்த்தேன், யாரை பார்த்தேன், அவனை பார்த்தேன். இப்போ இங்கே அவன் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இப்போது நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சப்ஜெக்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்ன, நான். நான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேர்ப், என்ன செயல் நடந்திருக்குது, பார்த்தேன். பார்த்தேன் அப்படின்னா சா. இது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸை பற்றி பேசுகிறோம். அப்போ இங்கே நம்ம சி போடக்கூடாது, சா போடணும். ஐ சா. யாரை பார்த்தேன், அவனை பார்த்தேன். அவனை அப்படின்னா நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், ஹெம். ஐ சா ஹெம். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், நாங்கள் ரூமை சுத்தம் செய்தோம். நாங்கள் ரூமை சுத்தம் செஞ்சோம். ஸோ இப்போ இங்கே என்ன செயல் நடந்திருக்கு, சுத்தம் செய்கிறது. ஓகே, இதுதான் வந்து இங்கே ஒரு செயல் நடந்திருக்கு, க்ளீன் பண்ணியிருக்காங்க அவங்க. அப்போ இதுதான் இங்கே வேர்ப். யார் வந்து க்ளீன் பண்ணா, நாங்கள். அப்போது இதுதான் சப்ஜெக்ட், நாங்கள் தான் சப்ஜெக்ட். சரி, நாங்கள் சுத்தம் செய்தோம். என்ன சுத்தம் செஞ்சுருக்காங்க, அந்த ஆக்ஷன் வந்து எதை ரிசீவ் பண்ணது, ரூமை தான் அவங்க சுத்தம் செஞ்சுருக்காங்க. அப்போ இங்கே ரூம் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? நாங்கள் அப்படின்னா வி. இங்கே என்ன செயல் நடந்திருக்கு, சுத்தம் செய்கிறது அப்படின்னா கிளீன்ட். வி கிளீன். இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் எது, ரூம். The room. We clean the room. ரொம்பவே ஈஸியாக இருக்குது இல்லையா? ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதுவே நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணா, நான் அவனை பார்த்தேன், நாங்கள் ரூமை க்ளீன் பண்ணோம், இந்த மாதிரி சொல்லும் போது கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். எப்படி வந்து இது இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு. இதுவே நம்ம பேசிக்லேருந்து சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னென்னு அதோட ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னென்னு லேர்ன் பண்ணிட்டோம், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணவும் கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த 5 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு டெஸ்ட்.
நீங்கள் தான் வந்து ட்ரை பண்ணணும். உங்களுக்கு நான் 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த கொஷின்ஸ் ரீட் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், அவள் சமைக்கிறாள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பாருங்கள். நான் எழுதுகிறேன். ஆசிரியர் வீட்டு பாடம் கொடுத்தார். அவர் புத்தகங்களை படிக்கிறார். பிரியா சிக்கன் சாப்பிடுகிறாள். ஸோ இதில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு சென்டென்ஸுமே எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிட்டே வாங்க. எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணலாமா? அவள் சமைக்கிறாள். இதில் என்ன ஆக்ஷன் நடக்குது? சமையல். இதுதான் வந்து வேர்ப். சமைக்கிறது யாரு? இந்த செயலை பண்ணுறது யாரு? அவள். அப்போ இதுதான் சப்ஜெக்ட். அவள் சமைக்கிறாள். அவள் அப்படிங்கிறதுனா ஷீ. சமையல் அப்படின்னா குக். ஷீ குக்ஸ். நான் எழுதுகிறேன். இங்கே என்ன செயல் நடக்குது? எழுதுறது. அப்போ இதுதான் வேர்ப். இந்த செயலை செய்கிறது நான். இப்போ இதுதான் சப்ஜெக்ட். நான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ. எழுதுறேன்னா ரைட். ஐ ரைட். ஆசிரியர் வீட்டு பாடம் கொடுத்தார். ஸோ இப்போ இங்கே என்ன செயல் நடக்குது? ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ கொடுக்கறது தான் இங்கே வேர்ப். யார் கொடுத்தா? ஆசிரியர். இங்கே ஆசிரியர் தான் சப்ஜெக்ட். ஆசிரியர் என்ன கொடுத்தாங்க? வீட்டு பாடம். அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். ஆசிரியர் அப்படின்னா டீச்சர். டீச்சர் gives homework. அவர் புத்தகங்களை படிக்கிறார். இங்கே என்ன செயல் நடக்குது? படிக்கிறது தான் இங்கே செயல். ஸோ இந்த செயலை செய்கிறது அவர், சப்ஜெக்ட். அவர் என்ன படிக்கிறார்? புத்தகம். இதுதான் ஆப்ஜெக்ட். He reads books. நெக்ஸ்ட், பிரியா சிக்கன் சாப்பிடுகிறார். இப்போ இங்கே என்ன செயல் நடக்குது? சாப்பிட்றது தான் இங்கே செயல். அப்போ இதுதான் வேர்ப். இந்த செயலை செய்கிறது பிரியா. இப்போ பிரியா தான் இங்கே சப்ஜெக்ட். பிரியா என்ன சாப்பிட்றா? சிக்கன். இதுதான் இங்கே ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? சப்ஜெக்ட் வந்து இங்கே பிரியா. பிரியா சாப்பிட்றா. ஈட்ஸ். என்ன சாப்பிட்றா? சிக்கன். நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களோட ஸ்கோரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 கொஸ்டினை நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். அவங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க, நாங்கள் டிவி பார்க்குறோம். இந்த 2 கொஸ்டினில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அண்ட் தென் தமிழில் இருக்க இந்த 2 சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியே தமிழ் வழியாக ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷ் படிக்கலாம் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.